யாரெல்லாம் இலங்கை இந்தியா போன்ற நாடுகள் இருந்து ஜெர்மனிக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ அதே போல இப்ப யாரெல்லாம் ஜெர்மனியில 4 வருடம் 5 வருடங்கள் என்று சொல்லி வசிச்சு கொண்டிருக்கீங்களோ உங்களுக்கு எல்லாம் மிக மகிழ்ச்சியான ஒரு தகவலை ஜெர்மன் அரசாங்கம் வெளிவிட்டிருக்கு. இந்த தகவல் 2 நாளைக்கு முதலே வந்துட்டு பெரும்பாலும் எல்லா சோசியல் மீடியாலையும் நான் இதை பார்த்திருக்கேன். கணக்க யூடியூபர்ஸ் போட்டிருக்கணும், கணக்க டிக்டாக்கர்ஸ் போட்டிருக்கணும். ஆனா அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு சொல்லி தெரியாம தான் இந்த நான் 2 நாடுகளா பதிவேற்றாம இருந்தான். என்னன்னு சொன்னா ஒபிஷியலா எந்த அப்டேட்டுமே ஜெர்மன் அரசாங்கம் முடியல. ஆனா நான் இந்த காணொளி பதிவு செய்யறதுக்கு சரியா 2 மணி நேரத்துக்கு முன்பு ஜெர்மனிய ஒபிஷியல் சைட்ல இந்த விடயங்கள் அப்டேட் பண்ணப்பட்டது. ஸோ அதற்கு பிறகுதான் அதை உறுதிப்படுத்தி கொண்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு சில தகுதி வாய்ந்த அதிகாரிகளோட கதைச்சு நபர்களோட கதைச்சு இந்த விடயங்கள் எல்லாம் 1க்கு 2 தடவை சரி பார்த்து போட்டு இந்த விடயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்றேன். அதாவது ஜெர்மனியில 5 புதிய சட்டங்கள் வந்திருக்கு. அதாவது நேற்றைக்கு 5 புதிய சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. மிக 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 பொன்னான வாய்ப்புன்னு சொல்லிக் கொள்வேன். யாருக்குன்னு சொன்னா யாரெல்லாம் இப்ப ஜெர்மனிக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கும் இப்ப ஜெர்மனியில வசிச்சு கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கும் அதாவது பிரஜா உரிமை கிடைக்காத நபர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பெரிய அகல கையை நீட்டி ஜெர்மனி உங்களை உள்ளுக்கு வரவேற்றுக் கொள்ள போது. ஸோ அந்த 5 புதிய சட்டங்கள் என்ன, எப்படியான புதிய நடைமுறைகள் எல்லாத்தையும் ஜெர்மனி உள்வாங்கி இருக்குதுன்றதை பற்றி தான் இந்த காணொலியில தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க எங்க சேனலுக்கு புதுசாக வந்து சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய எல்லா காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல் இருக்கு. என்ன விஷயம்னு சொன்னா கன்னபேர், அதாவது இந்த 2022 23 24 சொல்லி கன்னபேர் இந்த ஐரோப்பிய நாடுகள்ல குடிபெறணும் என்று சொல்லி கணக்க ஆசையோட கணக்க வழிகள்ல போய்கொண்டிருக்கணும். உதாரணமா வேறு பல நாடுகளுக்கு ஜெர்மனிக்கு போறது, பிரான்ஸுக்கு போறது, நெதர்லாண்ட்ஸுக்கு போறதுன்னு சொல்லி கணக்க பேர் கணக்க வழிகளை பின்பற்றி கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு நாடுகளுமே தங்களுக்குன்னு சொல்லி ஒரு சட்டத்திட்டங்களை வச்சிருக்குது. இப்போ பிரான்ஸ் சொன்னா சில பேருக்கு 10 வருஷம் இருந்தாலும் காட்டு கிடைக்க போறது. அதே மாதிரி நெதர்லாண்ட்ஸ் சொன்னா அதை நாங்கள் ஆசைப்படவே இல்லாத இன்னும் மிக மிக இறுக்கமான நாடு அப்படின்னு சொல்லி கணக்க நடைமுறைகள் இருக்கு. இந்த ஜெர்மனியும் அப்படி ஒரு நாடாத்தான் இருந்தது. மிக இறுக்கமான கட்டுப்பாடுகள் கொண்ட ஒரு நாடாத்தான் ஜெர்மனி இருந்தது. உதாரணமா சொல்லணும்னு சொன்னா சுவிஸ் போல, சுவிஸும் மிக இறுக்கமான கட்டுப்பாடுகள் கொண்ட நாடு. அதே போலதான் ஜெர்மனியும் இருந்தது. ஆனா இந்த வருஷம் அவர்கள் அறிவிச்சிருக்கக்கூடிய அவர்களுடைய நடைமுறை ஜெர்மனியினுடைய கட்டுப்பாடுகளை மிக இலகுவாக மாத்திருக்கிறது தான் சொல்லணும். எப்படின்னு சொன்னா ஒரு புதிய 5 சட்டங்களை நடைமுறைப்படுது. அந்த 5 சட்டங்கள் என்னன்னு சொன்னா, முதலாவது சட்டம், நீங்க யாரெல்லாம் ஜெர்மனியில குடியேறணும் என்று சொல்லி யோசிக்கிறீங்களோ நீங்க ஜெர்மனியில 8 வருஷம் தங்கி இருக்கணும். அதாவது நீங்க படிச்சு முடிச்சு வேலை செய்யலாம், இல்ல ஜெர்மனியில ஏதாவது ஒரு வழியில 8 வருஷங்கள் நீங்க ஜெர்மனியில தங்கி இருக்கணும். அதற்கான ஆதாரங்களையும் நீங்க வச்சிருக்கணும். அப்படி வச்சிருந்தால் ஜெர்மனியினுடைய பிரஜா உரிமை அதாவது காட்டுக்கு நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு தகுதியான ஆளா மாறிடுவீங்க. இப்ப ஜெர்மன் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நீங்க 8 வருஷம் இருக்க தேவையில்லை, நீங்க வெறும் 5 வருடங்கள் இருந்தாலே மட்டும் போதும் நீங்க பிஆருக்கு விண்ணப்பிச்சுக் கொள்ளலாம், அதாவது நிரந்தர குடியுரிமைக்கு விண்ணப்பிச்சுக் கொள்ளலாம் என்று சொல்லி ஜெர்மன் அரசாங்கம் சொல்லியிருக்கு. அதே போல அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய சட்டம் என்னன்னு சொன்னா, நீங்க ஜெர்மனியில குடியுரிமை பெறணும்னு சொன்னா உங்களோட முந்தைய குடியுரிமையை நீங்க கேன்சல் பண்ணணும். அதாவது நீங்க ஒரு ஸ்ரீலங்கால இருந்து போறீங்க, இந்தியாவில இருந்து போறீங்கன்னு சொன்னா நீங்க ஸ்ரீலங்கன் பிரஜா உரிமையையும் இந்திய பிரஜா உரிமையும் நீங்க கேன்சல் பண்ண வேண்டி இருக்கும். ஆனா இனி நீங்க அப்படி கேன்சல் செய்ய வேண்டிய தேவை இல்லை. உங்களுக்கு ஜெர்மன் குடியுரிமையும் தருவார்கள், நீங்க அதே நேரம் ஸ்ரீலங்கனாவும் இருக்கலாம் என்று சொல்லி ஜெர்மன் அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விடயம் என்னன்னு சொன்னா, என்ன பேர் அங்க போய் காட்டெடுக்கணும்ன்றதுக்காண்டி ஸ்ரீலங்கன் உரிமை அதாவது நான் முந்தைய நாட்டினுடைய உரிமையை இல்லாம செய்தவர்கள். ஆனா இனி அப்படி செய்ய வேண்டிய தேவையே கிடையாது. ஏன்னு சொன்னா நீங்க ஜெர்மன் அந்த அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நீங்க உங்களுடைய முந்தைய பிரஜா உரிமையை கேன்சல் பண்ண வேண்டிய தேவையே இல்லை, உங்களுக்கு நாங்கள் பிரஜா உரிமை தாரம் என்று சொல்லி இருக்குது. அதே போல அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய நடைமுறை என்னன்னு சொன்னா, இந்த ஜெர்மன் லாங்குவேஜ் படிச்சிருக்கக்கூடிய ஆக்கள், அதே போல அதே மொழியில வேலை செய்யக்கூடிய ஆக்கள், மற்றது இந்த அரசியல்ல ஈடுபடக்கூடிய ஆக்கள், இந்த 3 பேருக்கும் நீங்க 5 வருடம் தங்கி இருக்க தேவையில்லை. நீங்க வெறும் 3 வருடம் தங்கி இருந்தாலே உங்களுக்கு நாங்கள் பிரஜா உரிமை தாரம், அதாவது நீங்கள் அதை விண்ணப்பிக்கிறதுக்கு தகுதியான ஒரு நபரா மாறிடுவீங்கள் என்று சொல்லி ஜெர்மன் அரசாங்கம் சொல்லியிருக்கு. எப்படி என்று சொன்னா, சாதாரண ஆக்கள், சாதாரணமாக படிக்கக்கூடிய மாணவர்கள், வேலை செய்யக்கூடியவர்கள் நீங்க 5 வருஷம் தங்கி இருக்கணும். ஆனா அதுலயும் ஸ்பெஷலா ஜெர்மன் லாங்குவேஜ் தெரிஞ்சார்கள், அதே லாங்குவேஜ்ல வேலை செய்யக்கூடியார்கள், மற்றது இந்த அரசியல்ல ஈடுபடக்கூடியார்கள், இவர்கள் 3 நீங்க 3 வருடம் ஜெர்மனியில தங்கி இருந்த ஆதாரங்கள் இருந்தாலே போதும் நீங்க பிரஜா உரிமைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு தகுதியான நபரா மாறிடுவீர்கள் என்று சொல்லி ஜெர்மன் அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. இதுவும் கன்ன பேருக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல். ஏன்னு சொன்னா, யாரெல்லாம் போய் கனகாலம் இருக்கணும் என்று சொல்லி ஆசைப்படுறீங்களோ, அதாவது மிக விரைவில் நீங்க பிஆர் எடுக்கணும் என்று சொல்லி ஆசைப்படுறீங்களோ, நீங்கள் எல்லாம் மிக இலகுவாக ஜெர்மன் லாங்குவேஜை படிச்சுட்டு நீங்கள் போகேக்கே இங்க இருந்து படிச்சுட்டு போறது என்ன
இன்னும் பெஸ்ட். போனா பிறகு வேலை அதிகம்னு சொல்லி படிக்க டைம் இருக்காட்டிக்கும் இங்க இருந்தே படிச்சுட்டு போற பட்சத்துல நீங்கள் அங்க 3 வருடம் இருந்தாலே காணும் நீங்க பிஆருக்கு விண்ணப்பிச்சு கொள்ளலாம். அதே போல அடுத்ததாக இருக்கக்கூடிய சட்டம் என்னன்னு சொல்லி பார்த்தா, யாருடைய அப்பா அம்மா எல்லாம் ஜெர்மனியில இருக்கிறீங்களோ, அதாவது நீங்க திருமணம் முடிச்சாலும் சரி முடிக்காட்டியும் சரி, அதாவது ஜெர்மனுக்கு போய் திருமணம் முடிச்சிருக்கலாம், இல்ல ஜெர்மனுக்கு போக முதல் திருமணம் முடிச்சிருக்கலாம், அப்படிப்பட்டவர்கள் அங்க 5 வருடம் இருந்து பிரஜா உரிமைக்கு விண்ணப்பிச்சு பிரஜா உரிமை கிடைச்சா பிறகு மிக இலகுவாக ஆட்டோமேட்டிக்காவே அவர்களுடைய பிள்ளைகள் ஜெர்மன் சிட்டிசனுக்கு தகுதியான ஆளா மாறிவிடும். அதாவது அவர்களும் மிக இலகுவாக ஜெர்மன் சிட்டிசனுக்கு விண்ணப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ஜெர்மன் அரசாங்கம் சொல்லியிருக்கு. அதே போல இன்னும் ஒரு பெரிய விடயம் என்னன்னு சொன்னா, யாரெல்லாம் தகுதி இல்லை என்று சொல்லுகின்றார், யாரெல்லாம் இந்த குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க இயலாது என்று சொல்லி ஜெர்மன் அரசாங்கம் சொல்லுகின்றார், யாரெல்லாம் இந்த ஆண் பெண் சமத்துவத்தை எதிர்க்கிறீங்களோ, இவர்கள் சமம் இல்லை என்று சொல்றீங்களோ, நீங்களும் யாரெல்லாம் இந்த இனவெறியான மதவெறியான செயற்பாடுகள், அதுலயும் குறிப்பிட்டு இந்த ஜூதர் அப்படியான இதுங்களுக்கு நீங்கள் எதிராக இருக்கிறீங்களோ நீங்களும், அதே போல யாரெல்லாம் பல திருமணம் செஞ்சிருக்கிறீங்களோ நீங்களும் இந்த ஜெர்மன் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க முடியாது. நீங்கள் எப்படிப்பட்ட இந்த பின்புலம் கொண்ட நபர்கள் என்று சொல்லி கண்டறியப்பட்டால் உங்களுக்கு ஜெர்மன் குடியுரிமை கிடையாது என்று சொல்லி ஜெர்மன் அரசாங்கம் ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்கு. அப்ப இது உண்மையிலேயே கன்ன பேருக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு விடயமா தான் இருக்குது. ஜெர்மன்ல வசிச்சு கொண்டிருக்கக்கூடிய அங்க யாரெல்லாம் கனகாலம் வசிச்சு கொண்டிருக்கிறீங்களோ நீங்களும் மிக இலகுவாக இந்த ஜெர்மன் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு தகுதியான நபரா மாறுவீங்க. கன பேர் இந்த 8 வருஷம் இருக்கணும் என்று சொல்லி இப்ப 6 வருடங்கள் 7 வருடங்கள் பூர்த்தி ஆயிருக்கிறோம். சோ நீங்களும் இந்த ஜெர்மன் குடியுரிமைக்கு விண்ணப்பிச்சு கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு மிக மகிழ்ச்சியான தகவலா தான் நான் இதை பார்க்கிறேன். என்னன்னு சொன்னா, வலிமையான சட்டங்கள் எல்லாத்தையுமே ஜெர்மன் அரசாங்கம் மிக இலகுவாக மாத்திருக்கு. இந்த பின்புலம் என்னன்னு சொல்லி இன்னும் தெரிய வராட்டிக்கும் எங்களுடைய மக்களுக்கு இது மிகப்பெரிய நன்மை வகிக்க போற ஒரு விடயமா தான் இருக்குது. அதே போல ஐரோப்பிய நாடுகள் என்ற ஒரு வட்டத்துக்குள்ள ஜெர்மன் இருக்கிறதால இன்னும் ஒரு மிகப்பெரிய கட்டுப்பாடு ஜெர்மன்ல இருக்கு. அதாவது இந்த அகதி அந்தஸ்து கோரிக்கை தொடர்பாக ஜெர்மன்ல மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் இருக்குது. அது ஜெர்மன் அரசாங்கம் கொண்டு வந்த கட்டுப்பாடு கிடையாது, ஐரோப்பிய ஒன்றியம் கொண்டு வந்த கட்டுப்பாடு. அது ஜெர்மனுக்கு முழுக்க முழுக்க பொருந்தும். எப்படின்னு சொன்னா, நீங்கள் ஜெர்மனுடைய எல்லை பகுதியால போய் நீங்க அகதி அந்தஸ்து கோரினால் நீங்க கண்ணக்க பேரிடரை சந்திக்க வேண்டி வரும். முந்தைய மாதிரியான அதாவது சாதகமான நிலைமைகள் எல்லாம் இப்ப கிடையாது. நீங்க உடனே எல்லை பகுதிக்கு திருப்பி அனுப்பப்பட்டு அங்க கேம்ப்ல வச்சுதான் விசாரிக்கப்படுவீங்க. அந்த விசாரணையில உங்களோட கேஸ் நிராகரிக்கப்பட்டா நீங்க உடனே உங்களோட நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க போய் ஜெர்மன்ல அஷூல் அடிக்கும் போது வேற ஏதாவது ஐரோப்பிய ஒன்றியம், அதாவது அந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இருக்கக்கூடிய 27 நாடுகள்ல வேற ஏதாவது நாடு நான் இவரை பொறுப்பேற்றுக் கொள்றேன் என்று பொறுப்பேற்றால் நீங்க அந்த நாட்டுக்கு கட்டாயம் போகணும். அதை மறுத்தால் நீங்க அந்த நாட்டுக்கு கணக்க காசு கொடுக்க வேண்டியிருக்கும். இதை பற்றி ஒரு தெளிவான காணொலியும் ஏற்கனவே ஒரு பூரண விளக்கமான காணொலியா போட்டிருக்கேன், பார்க்காதவர்கள் பார்த்துக் கொள்ளுங்க. அப்ப இப்படியான ஒரு நாடா தான் ஜெர்மனி இருக்குது. ஆனா ஜெர்மனி தன்னுடைய சுய ஆட்சியின் கீழே கொண்டு வந்திருக்கக்கூடிய இப்படியான இந்த குடியேற்ற விதிகள் பல பேருக்கு நன்மையான ஒரு தகவலா தான் இருக்கும்னு சொல்லி நம்புறேன். என்னன்னு சொன்னா, இந்த பிஆர் எடுக்கிறதுல இருந்து அங்க நாங்கள் வேலை செய்யறதுல இருந்து எல்லாத்தையுமே மிக மிக இலகுவாக மாத்திருக்கு. உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் ஜெர்மனியில போய் இப்ப 6 வருடங்களை கடந்திருக்காருன்னு சொன்னா, அவர் இந்த நிமிடமே ஜெர்மனியுடைய குடியுரிமைக்கு விண்ணப்பித்துக் கொள்ள முடியும். 2 வருடங்கள் அங்க இருக்க வேண்டிய தேவை கிடையாது. அதே போல யாரெல்லாம் நாங்கள் புதுசா ஜெர்மனிக்கு போக போறோமோ, இங்க இருந்து போய் ஜெர்மனியுடைய நாங்கள் லாங்குவேஜை படிச்சுட்டு போனா அங்க போய் மிக இலகுவா, அதாவது 3 வருடத்திலேயே நாங்கள் அந்த லாங்குவேஜ் சார்ந்த ஒரு வேலையை தேடும் போது 3 வருடத்திலேயே நாங்கள் அந்த வேலைக்கு, அதாவது பிஆருக்கு விண்ணப்பித்துக் கொள்றதுக்கான தகுதியை பெற்றுக்கொள்றோம். ஸோ இதெல்லாமே மிக மிக மகிழ்ச்சியான தகவல். வேற எந்த ஒரு ஐரோப்பிய நாடுகள்லையும் இப்படியான சட்டத்திட்டங்கள் கிடையாது. ஜெர்மனும் இவ்வளவு காலமும் இருக்கமா தான் இருந்தது. ஆனா இப்ப, அதாவது நேற்றையில இருந்து இப்படியான புதிய சட்டங்கள் நடைமுறைக்கு வந்திருக்குது. ஸோ ஜெர்மனிக்கு போகலாம், நல்ல நாடு. ஆனா கல்வி அறிவு என்றது மிக 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 ஒரு பெரிய விடயமா ஜெர்மனியில பார்க்கப்படுது. ஸோ யாரெல்லாம் ஜெர்மனிக்கு போக ஆசைப்படுறீங்களோ ஜெர்மன் லாங்குவேஜ் படித்துக் கொள்ளுங்க, IELTS எடுத்துக்கொள்ளுங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஃப்ரீ அட்வைஸ். ஏன்னு சொன்னா, இதுகளோட போனால் ஜெர்மனி உங்களை 2 கையை நீட்டி வரவேற்றுக் கொள்ளும். இது இல்லாம நாங்கள் கையை தூக்க போறோம் என்று சொல்லி போனா அங்க ஜெர்மனியில வேலைக்கே ஆகாது. ஏன்னு சொன்னா, பார்த்திருப்பீங்கள் இந்த சட்ட திட்டங்கள்ல ஒரு மிக கடுமையான சட்டம், அதாவது இந்த 5 சட்டங்களுக்கு இல்ல, இதற்கு முதல் தனியா ஒரு சட்டம் வந்தது. அதாவது அகதி அந்தஸ்து கோரிக்கை வைக்க போறவர்கள் கன பேரை ஜெர்மனி திருப்பி அனுப்பியிருக்கு. அதாவது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. முதல் ஒரு காலம் ஜெர்மனியில கேஸ் விசாரணைக்கு வரணும்னு சொன்னா 3 மாதங்கள் 4 மாதங்கள். ஆனா இப்போ ஒரு கிழமையிலேயே 2 கேஸும் விசாரணைக்கு வந்த நபர்களும் கணக்க பேர் இருக்கணும். கணக்க பேரோட நான் கதைச்சிருக்கிறேன், அங்க இருக்கக்கூடிய நபர்களோட கதைச்சிருக்கிறேன். சோ அப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கு. வந்த உடனே நீங்க எந்த நாட்டுல ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு
ஜெர்மனிக்கு போனீங்களோ அதே நாட்டுக்கு நீங்க திருப்பி செல்ல வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இப்படியான பிளான்களை விட்டுட்டு யாரெல்லாம் படிச்சு ஜெர்மனிக்கு போகணும், வேலைக்கு ஜெர்மனிக்கு போகணும் என்று சொல்லி ஆசைப்படுறீங்களோ நீங்கள் எல்லாம் ஜெர்மனியோ முதலாவது கண்ட்ரியா சூஸ் பண்ணி கொள்ளையிலும். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எனக்கு தெரிஞ்சு மிக இலகுவாக பிஆர் எடுக்கக்கூடியது கனடா, அதற்கு பிறகு இப்ப இருக்கக்கூடியது ஜெர்மனி. ஸோ இதே போல மேலும் ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த காணொலியில சந்திக்கிறேன். நன்றி.